Taste the Daily. சார், இப்போ இந்த தேவர் ஜெயந்திக்கு இன்னைக்கு செங்கோட்டையன் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சேர்ந்து போயிருக்காங்க. போனவங்க அந்த ரோகத்தை வீழ்த்துவதற்காக நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இது 4 வருஷம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு அதை சொல்லிட்டு இருக்காங்க. 4 ஆண்டு காலம் தினம் உங்கள் பத்திரிக்கை தான் வருது, டிவியில் தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதே டிடிவி தானே பேசிக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கே பார்த்துட்டு இருக்காரு. சசிகலாமா வரலையே, எனக்கு கேட்ட அளவுக்கு வரல. 3 பேர் தான் வந்தா சொல்றாங்க அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க. அது வெளியில் வந்தது தானே உண்மை. நீங்க கற்பனையான கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. யார் பேசிட்டு இருந்தாங்க? உள்ளாய் 3 பேரும் பேசியிருக்கிறாங்க. அவகிட்ட பேசினாங்களா? தவறான கேள்வி கேட்க வேண்டாம், உண்மையான கேள்வி கேளுங்க. இப்போ 3 பேர் செய்தியாளர் சந்திச்சுங்கிறீங்க. அது சந்திச்சிருக்கிறாங்க, நான் கேள்விப்பட்டேன். நான் பார்க்கல. 3 பேர் சந்திச்சிருக்கிறாங்க. அது ஏற்கனவே போட திட்டம் தானே. இன்னைக்கு நேரத்தை போட்டாங்க. அதிமுகவில் இருக்கின்ற பொழுது குழி பறிச்ச காரணத்தினால தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம். இப்படிப்பட்ட துரோகிகள் அதிமுகவில் இருந்த காரணத்தினால தான் எங்களை 2021 ஆட்சிக்கு வர முடியல. புரியுதுங்களா? இப்போ 2 நாளைக்கு முந்தைய என்ன சொன்னார் ஓபிஎஸ்? இவரே அதிமுக கட்சிக்கார், இவரே ஒருங்கிணைக்கின்றவர். உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மனசுலேருந்து இந்த வார்த்தை வராது. 2 நாளைக்கு முந்தி சொன்னார்ல, அண்ணா திமுக ஆட்சிக்கு வரும்னு சொன்னார். இவர் எப்படி போய் ஒன்றாக இணைய முடியும்? இதெல்லாம் திமுக பிடிஎம்மா இருந்து செயல்படும். அதிமுக உண்மையான அம்மா தொண்டர்கள்லாம் ஒன்றிணையலாட்டினா திமுக வந்துரும் அப்படின்னு தான் சொன்னேன். திமுக வந்துரும் நான் சொல்லல. நீங்க தாங்க பத்திரிகையில போட்டீங்க. அப்புறம் உங்க பத்திரிகை செய்தி அதெல்லாம் நீங்க மாத்தி பேசக்கூடாது. உங்க பத்திரிகை செய்தி நான் வச்சிருக்கிறேன், கையிலேயே எல்லாம் வச்சிருக்கிறேன். பத்திரிகை செய்தி, ஊடக செய்தி, அவர் என்ன பேசினாலும் எங்களுக்கு வந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் நான் அந்த கருத்தை சொல்றேன். அதெல்லாம் இன்னைக்கு தயக்கம்ல இல்லையா? இனிமேல் தானே இருக்கும். ஏற்கனவே நாங்க பதவியெல்லாம் பாருங்க. அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் யார் துரோகம் செஞ்சாலும் சரி, தலைமைக்கு உடைய கருத்தை அவர்கள் முழுமையாக கடைபிடிக்காவிட்டால் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். எடப்பாடி திமுக தான் எதிரி, அண்ணா திமுக அது மட்டும் இல்ல, எடப்பாடி திமுக தான் எதிரி எங்களுக்கு, அண்ணா திமுக எதிரி அல்ல. அவர் எப்படி ஒன்றிணைக்கிறாங்க? இங்க இருக்கு யார ஒன்றிணைவனா? யாரு ஒரே நிமிஷம் யார ஒன்றிணைவாங்க? அது சந்திக்கலாம். இப்போ நீ தான் காட்டிருக்கிற, நாங்கள் வேண்டாம்னு சொல்லுவோம். அது அவருடைய விருப்பங்க. அது தனி, ஒவ்வொருத்தருடைய விருப்பம். அதை போய் நம்ம ஒருத்தருடைய விருப்பத்தை போய் மாறா நம்ம பேச முடியாது. அது என்ன கருத்து என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாது. சொல்ல புரியுதா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரியுங்க. எத்தனை எட்டப்பர்கள், எத்தனை துரோகிகள் வந்தாலும் வீழ்த்த முடியாது. இது எங்கள் பகுதியில் இருக்குது உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இன்று வரை அணிபெறலாமல் இருக்கின்றவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அது ஒன்றும் இல்லை, வீணா போனது. அதை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? வேஸ்ட், பேசுறதே வேஸ்ட். கால நேரம் தான் வீண். எதுக்கு பலவீனம் ஆகுது? எப்படி பலவீனம் ஆகுது? யாரு நீங்க சொல்லலாம் சவுத்தில் பலவீனம் யார் சொன்னது? அதெல்லாம் நீங்களா ஒரு கற்பனை கண்டி பேசாதீங்க. மக்களுடைய மனது தான், மக்கள் தான். ஊடக நம்பர்களும் பத்திரிகை நம்பர்களும் இதே தூவம் போடிட்டே இருக்கிறீங்க. அதிமுக பலவனம் சார். அதுக்கு முந்தி 10 ஆண்டு திமுக இருந்தா அப்ப என்ன பண்ணீங்க சார்? 2011 2021 வரைக்கும் அதை பத்தி ஏதாவது பேசுறீங்களா? 10 ஆண்டு காலம் பிரதான எதிர்கட்சி கூட வர முடியல திமுக. கருணாநிதி இருக்கும் போது நாங்க அப்படி இல்லை, பிரதான எதிர்கட்சியை வந்து அமர்ந்துக்கிறோம். 2021 75 இடங்கள் அதிமுக வெற்றி பெற்றிருக்குது. அப்படி இருக்கும்போது வேணும்னே திட்டமிட்டு அவ்வளவு செய்தி நீங்க பரப்பிட்டு இருக்கிறீங்க. அதுதான் ஏன் திமுக 2011 எங்க வந்தது? எத்தனை தேர்தலில் தோல்வி விட்டுறாங்க? அதை பத்தி ஏதாவது ஊடகம் ஏதாவது விவாதிக்கிறீங்களா? பத்திரிகை ஏதாவது போடுறீங்களா? ஆளுங்கட்சியா இருக்கும் போது அதிமுக விமர்சனம், எதிர்கட்சியா இருக்கும் போது அதிமுக விமர்சனம். அதிமுக கட்சியோட கட்சியிலா உங்களுக்கு ஊடகத்துக்கு செய்தி இல்லாமல் போயிருக்கு. ஆமா ஆமாங்க, அப்படி இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்காரு தானே? ஆமாங்க, அப்படி இருக்காரு தானே? சொங்காட்டையெல்லாம் அப்படி இருக்காரு தானே அங்கே ஜெயிக்க முடியல. அந்தியூர்ல ஏன் ஜெயிக்க முடியல? அதெல்லாம் அதிமுக கோட்டைங்க. சேவலையே ஜெயிச்சது அதிமுக. 2ஆக பிரிகின்ற பொழுது மாண்பு அம்மா தலைமையில் நாங்கள் சேவல் சின்னத்தில் போட்டிட்டோம். நான் அப்போ ஜெயிச்சேன். அப்போ அதிமுக சார்பா பெரியசாமி என்ற ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற்றார். தனியாக இருக்கும்போது அப்படிப்பட்ட இதில் 1020 ஓட்டில் தோற்றோம். ஆக இப்படிப்பட்ட உள்கொட்டு வேலை செய்கிற காரணத்தினால தான் அதிமுக 2020 ஆட்சி பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இன்றைக்கு எல்லாம் தெளிவுபடுத்தி விட்டான்.
பயிர் செழித்து வர வேண்டும், அதில் இருக்கிற களைகளை எடுக்க வேண்டும். களைகள் எடுக்கப்பட்டது, பயிர் செழித்து வளரும், நல்ல விளைச்சல் கொடுக்கும். அதிமுக அடுத்த ஆட்சி அமைக்கும். சார் நீங்க அதெல்லாம் ஏன் சார் கேட்கல சார்? அதெல்லாம் உட்கட்சி, அதெல்லாம் வரும். எந்த நேரத்தில் எப்படி வருமோ அது வரும். எந்த கேள்வியோ அதை கேள்வி இப்படி நீக்க முடியுமா, பண்ண முடியுமா, அதெல்லாம் டைரக்டா கொடுக்க முடியாது. ஒரு கட்சி எப்படி முறையா செயல்படுமோ அது முறையா செயல்படும். சார் இறந்தவர்களே இருக்கிறாங்க. என்னுடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் 5600 பேருக்கு மேல இறந்தவர் இருக்கிறாங்க. எடுக்கவே இல்லை. பல ஆண்டுகளாக நாங்க எழுதி கொடுத்துட்டே இருக்கிறோம், யாரும் எடுக்கவே இல்லை. அது இப்ப பாருங்க, கரூர்ல நீதிமன்றத்துக்கு போய் 10,000 ஓட்டு நீக்கிறோம். இதை முறையா தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சோம். மாநில தேர்தலுக்கு, மத்தியத்தில் எதுவுமே இல்லை. நீதிமன்றம் போய் தான் அதை விசாரிக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு போட்டு வீடு விட 10,000 நீக்கிறோம். அதே மாதிரி ஆர்கே நகர்ல 31,000 ஓட்டு நீக்கியிருக்கிறோம். இப்போ டி நகர்ல நம்முடைய தலைமை நீதிபதிட்டு வரும்போது தேர்தல் ஆணையத்தை கேட்கும்போது எஸ்ஐஆர் வருது. அப்போ முறையா நாங்கள் வீடு வீடாக போய் நாங்கள் சோதிச்சு யாரெல்லாம் இருக்கிறாங்க, யாராலும் இறந்தவர்கள் என்ற பட்டியல் நாங்கள் நீக்கணும் உறுதிமொழி கொடுத்துருக்குறாங்க. இப்படி எல்லா தொகுதியிலுமே இப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சேர்த்தல் நீக்கல் பட்டியலை கொடுத்துருக்குறோம். இப்போ எஸ்ஐஆர் வந்திருக்குது. இன்றைக்கு எப்படி செயல்படும் என்று கருதுகிறேன். ஏன்னா இது எல்லாமே மாநிலத்தில் இருக்கின்ற அரசு அதிகாரிகள் தான் இந்த பணியை செய்யறாங்க. அதனால இந்த நடுநிலையோட இந்த அரசு செயல்படணும். இந்த அரசு அதில் தலையிடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான கருத்து. அது பீகாரை பத்தி எனக்கு தெரியாது சார். தமிழ்நாட்டை பத்தி கேளுங்க. நான் தமிழ்நாட்டில் வசிக்கிறேன் சார். அங்க நேர்மை நீங்க எப்படி தப்புன்னு கண்டுபிடிச்சீங்க? தப்புன்னு கண்டுபிடிச்சா நீதிமன்றத்துக்கு போனாங்கல்ல, ஏன் நீதிமன்றம் சொல்லல? நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்கல்ல, வழக்கில் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கணும்ல. இது தவறான கருத்து. நான் தமிழ்நாட்டில் இருக்கிற நடக்கின்ற சம்பவத்தை பற்றி தான் நான் சொல்றேன். ஒவ்வொரு தொகுதியிலையும் நிறைய இருக்குது. நாங்கள் எல்லாம் பட்டியல் போட்டு நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய PLA 2 நியமிக்கப்பட்டவர்களாம் அந்த பட்டியலை அந்த மாவட்ட ஆட்சியிட கொடுத்துருக்கிறோம். இப்போ எஸ்ஐஆர் வந்திருக்குது. இவர்கள் வீடு வீடாக சென்று ஆய்வு செய்கின்றார்கள். அந்த ஆய்வின் அடிப்படையில் ஒரு நல்ல ஒரு வாக்காளர் பட்டியலை தயார் செய்ய வேண்டும் என்று நம்புகிறோம். இடைப்பட்ட காலத்துல டெத் சர்டிபிகேட் இல்லாம ஒருத்தரை நீக்க முடியாது அப்படின்னு ஒரு தகவல் வந்ததுனாலதான் யாரையுமே நீக்காம விட்டுட்டாங்கன்னு தான் சொன்னாங்க. சரிங்க, 6 வருஷத்துக்கு முன்னாலே இந்த பிரச்சனை வரும்போது டெத் சர்டிபிகேட் கொடுத்தா நீக்க முடியும்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க. ரைட்டுங்க. பிறப்பிறப்புல யார் பார்க்கறாங்க? அவர்கிட்ட அந்த அதிகாரி இல்லையா? அவர் தானே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தானே அதிகாரிகள். அவருடைய எல்லா இதுவும் இருக்குது. அதே மாநகராட்சியில் எல்லாம் இருக்குது, நகராட்சியில் இருக்குது. அதை வச்சு யார் இருந்தாங்களும் தாராளமாக கண்டுபிடிக்கலாமே. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. என்ன ஒரு இடத்துல ஒரு 1000 ஓட்டு 1500 ஓட்டு இருக்குது. இப்போ தேர்தல் நடக்கும்போது ஸ்லிப் கொடுக்க போகிறாங்க. 3 நாளில் ஸ்லிப் கொடுத்துட்றாங்க நேரடியாக வாக்காளர் பார்த்து. அப்போ எஸ்ஐஆரில் கிட்ட நீ ஒரு 10 நாள் எடுத்துங்க, நேரடியாக போங்க, விசாரிங்க, அதில் என்ன பிரச்சனை பாருங்கள். இதை உண்மையான வாக்காளர் பட்டியலாம் தயாரிக்க சொல்கிறோம். இது ஆளுங்கட்சி வேணுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான கருத்தை பரப்பி வராங்க. அந்த கூட்டணி கட்சியெல்லாம் சால்ரா போடுது. இதில் என்ன இருக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நாங்களும் அதை கவனத்தில் எடுத்துக்கிறோம். அமைச்சர் KN நேரு நகராட்சி நிர்வாகத்தில் ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு மேல ஊழல் பண்ணிட்டாருன்னா இடி ஒரு கேஸ் போட்டாங்க. ஆமா, உண்மையான அரசாங்கமா இருந்தா, நேர்மையான அரசாங்கமா இருந்தா இடி கொடுப்பதை அதை ஆய்வு செய்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யணும். ஆனால் இந்த அரசாங்கத்தில் அது கிடையாது. எதிர்கட்சி மீது வழக்கு போடுவாங்க. ஏன்னா என் மீது கூட வழக்கு போட்டாங்க. என்ன வழக்கு? டெண்டர் கேன்சல் ஆயிட்டுது, அந்த நிதியும் கேன்சல் ஆயிட்டுது, அதில் 400 கோடி ஊழல். எப்படி வழக்கு? டெண்டர் கேன்சல்டு, உலக வங்கி டெண்டர், அந்த உலக வங்கி நிதியும் கேன்சல் பண்ணிடுது. மீண்டும் மாநில அரசு அந்த 2ஆ பிரிச்சு டெண்டர் விடுறாங்க. அது 2 பேர் வேற ஒருத்தர் 2 பேர் எடுக்கிறாங்க. ஆக முதல் டெண்டர் விட்டாங்க பார்த்தீங்களா, அதில் 400 கோடி ஊழல். இப்படிப்பட்ட அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கத்தில் நேர்மை பார்க்க முடியுமா? ஆக இல்லைன்னா வழக்கு யாராச்சும் போடுவாங்க. யாராவது வழக்கு போட்டாங்களா நீதிமன்றம் விசாரிக்கும். அப்போ நீதிமன்றம் விசாரிக்கின்ற பொழுது உண்மை வெளியே வரும். இன்றைக்கு இடி நேர்மையாக தான் கேட்டுருக்காங்க. இப்படி என்னென்ன முறைகேடு நடந்திருக்குது. பத்திரிகை செய்தி தான், ஊடகத்திலையும் பத்திரிகை வந்த செய்தி வச்சு தான் நான் சொல்கிறேன். வலைதளத்தில் வந்த செய்தி. இப்படி இடி நாங்கள் இடி ரெய்டு மேற்கொள்கின்ற பொழுது
இதில் என்னென்ன ஆவணங்கள் கிடைக்கப்பட்டது, ஆவணங்கள் அடிப்படையில் இப்படி அந்த பணியாளர் நியமிப்பதில் இது முறையாக நடைபெற தெரியுது. இதன் மீது வழக்கு தொடர்ந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. அப்புறம் அரசாங்க என்ன நடவடிக்கைன்னு பொறுத்து. மாநகராட்சியிலையும் பெரிய ஊழல் நடந்து இன்னும் மேயர் கூட தேர்ந்தெடுக்க முடியாமல். ஆமாம், இங்கே மட்டும் ஊழல் இல்லைங்க, திண்டுக்கல்லையும் ஊழல் நடந்தது. அங்கேயும் 4.5 கோடி ஊழல் நடந்தது. அதிகாரி தான் அரசு பண்ணி உள்ள வச்சிருக்கிறாங்க. ஆக இன்றைக்கு திமுகவில், அதே மாதிரி காஞ்சிபுரத்தில், அதே மாதிரி திருநெல்வேலியில், அதே மாதிரி கோயம்புத்தூரில் இதெல்லாம் பங்கு பிரிக்கிறதுல ஊழல் நடந்த தான் அங்கே ராஜினாமா பண்ணாங்க, மேயர்லாம் மாற்றினாங்க. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஆண்டு ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு தான் எந்த மாநகராட்சி, எந்த நகராட்சி, எந்த பேரூராட்சி, எந்த ஒன்றியத்தில் என்னென்ன முறைகேடு என்பதையெல்லாம் கண்டுபிடித்து மக்கள் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டு முறைகேட்டில் ஈடுபட்டு என்பதெல்லாம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும்.